ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான கோட் ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இம்பாசிபிள் தட் வேர்ட் இட் செல்ஃப் சேஸ் பாசிபிள். ஸோ நம்மளால் முடியாது அப்படின்னு எதுவுமே இல்லை, முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையோட 3வது நாளுங்க. இன்றைக்கி ஆடி 1 மார்னிங் 3:30க்கே எழுந்துட்டேன். ஆக்சுவலி நான் 4 மணிக்கு தான் அலாரம் வச்சேன், பட் 3:30க்கெலாம் எழுந்துட்டேன். நான் நாளைக்கு மார்னிங் பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்கும். மார்னிங் நான் அலாரம் வைக்கிற டைமுக்கு முன்னாடியே எப்போவுமே எழுந்துருவேன். எழுந்து குளிச்சுட்டு வாசலில் ஃபஸ்ட்டு கோலம் தான் போடுவேன். வாசலில் கோலம் போட்டுட்டு தான் அடுத்து பூஜை ரூமுக்கே வருவேன். வாசல் வெளியில் வந்துட்டு இன்றைக்கி ஆடி 1 இல்லையா, அதனால் நிலைவாசலெல்லாம் க்ளீன் நான் நேற்றே ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு நிலைவாசல் மஞ்சள் ஃபுல்லாக பூசி விட்டுட்டு கோலம் போட்டுட்டேன். கோலம் போட்டுட்டு குங்குமம் வச்சுட்டேன். நிலைவாசல் குங்குமம் வச்சுட்டு போட்டிருக்க கோலத்துக்கும் நான் குங்குமம் வச்சுட்டேன். நம்ம அதிகாலை நேரத்தில் இப்படி எழுந்து வந்து பார்க்குறது ரொம்பவே நிசப்தமாக இருக்கும், ரொம்பவே அமைதியாகவும் இருக்கும். நான் எப்போவுமே தலைக்கு குளிச்சுட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு தலையை தோட்டி காய வச்சுட்டு தலை சீவி பூ வச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் தான் என்னோடய பூஜையவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் டிவி ஆன் பண்ணி வால்யூம் லோவாக வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே போட்டு விடுவேன். நிலைவாசலை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து கோலமும் போட்டுருவேன். வாசலில் கோலம் போட்டால் தான் அந்த ஒரு நாளே நமக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் மார்னிங் எழுந்து சீக்கிரம் சாமி கும்பிட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நிலைவாசல் ரெடி பண்ணி வாசல்லையும் கோலம் போட்டுட்டேன். நாங்கள் முன்னாடி நாளே மாவிலை தோரணம்லாம் ரெடி பண்ணி என் ஹஸ்பண்டை நைட்டே கட்ட சொல்லிட்டேன் வாசலுக்கு. அவரும் கட்டி விட்டுட்டார். அடுத்து நிலைவாசலுக்கு பூ வச்சிடலாம். பூ வச்சுட்டு விளக்கேற்றிடலாம். விளக்கேற்றினா தான் ஒரு மங்களகரமாகவே இருக்கும். எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு தான் அப்புறம் பூஜை அறைக்கே போகணும். ஏன்னா நம்ம வாசலில் இருந்து தான் மகாலட்சுமி தாயாரை உள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றி தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிடணும். இந்த மார்னிங் சவுண்டு பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்கிட்ட. அதுவும் ஒரு சில நாள்லாம் மயில் கத்துற சத்தம்லாம் கேட்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து உருளியை ரெடி பண்ணிடலாம். நான் உருளிக்கு எப்போவுமே உப்பு தண்ணி ஊற்ற மாட்டேன், நல்ல தண்ணி தான் ஊற்றுவேன். உப்பு தண்ணி ஊற்றினோம்னா அதெல்லாம் அந்த உப்பு சைடில் அரிச்சிரும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் நல்ல தண்ணி தான் ஊற்றுவேன். ஊற்றிட்டு அப்படியே உருளியும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பூஜை ரூமுக்கு வந்துடலாம். நான் முன்னாடி நாள் நைட்டே சாமி படத்தில் இருக்க பழைய பூவெல்லாம் எடுத்துருவேன். எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படங்களுக்கெல்லாம் குங்குமம் சந்தனமெல்லாம் வச்சு விட்டுருவேன். வச்சு விட்டுட்டு காலையில் எழுந்து சாமி படத்துக்கு பூ வச்சுருவேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், எங்கள் வீட்டு செடியிலே தான் நான் பூ பறித்து முன்னாடி நாளே தண்ணியில் போட்டு வச்சுருவேன். அதனால் அது காலையில் டைமில் அவ்வளோ சீக்கிரம் மலராது, லேட்டாக தான் மலரும். அவ்வளோதாங்க, சொம்பில் மஞ்சள் தண்ணி கலக்கி வேப்பிலையை அதில் போட்டு வச்சிடலாம். பூஜை ரூம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வாசலுக்கு வந்துட்டு நிலைவாசல் பூஜையை முடிச்சிடலாம். தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு மகாலட்சுமி தாயாரை உள்ளே அழைச்சிட்டு போயிடலாம். சாமி ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூம்லேயும் தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டிட்டு இன்றைக்கி ஆடி வெள்ளி இல்லையா, அதனால் ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வெறும் பால் தான் வச்சுருந்தேன். பாலில் சர்க்கரை கலந்து மிதமான சூடில் வைக்கணும். நம்மளால் எந்த அளவுக்கு பிரசாதம் ரெடி பண்ண முடியுமோ அந்தளவு ரெடி பண்ணால் போதும். பெருசாக ரெடி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தூப ஆராதனையெல்லாம் காமிச்சாச்சு. தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு வேல்மாறல் தான் படிக்க நான் ஆரம்பிச்சிருக்கேன்.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 48 டேஸ் வேல்மாறல் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 3வது நாள். பிரம்ம முகூர்த்த டைமில் தான் படிக்கணும்னு இல்லை, நம்ம எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்த டைமில் படிக்கிறப்ப ரொம்பவே நல்லது. நம்ம என்ன நினச்சி படிக்கிறோமோ அது நிச்சயம் நமக்கு கிடைக்கும். வேல் வச்சுருந்தா நம்ம வேலுக்கு அபிஷேகமும் பண்ணலாம். நேற்று சஷ்டி, நேற்று வேல் பூஜை அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆடி வெள்ளி இல்லையா, அதனால் நிலைவாசல் எல்லாம் நீட் பண்ணி மஞ்சள் குங்குமமெல்லாம் போட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு உள்ளே வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் என்னால் வேல் அபிஷேகம் செய்ய முடியல. அதனால் சிம்பிளாக பூஜை மட்டும் பண்ணிவிட்டு வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படித்து முடித்தாச்சு. 5:30 பக்கமாக ஆயிடுச்சு. இனிமேல் தான் சமைக்க போகணும். குழந்தைக்கு நேரமாகவே ஸ்கூல் பஸ் வந்துடும். அதனால் 5:30க்கெலாம் நான் பூஜையை முடிச்சுட்டு போயிடுவேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்